காசு பெருசா உசுறு பெருசாடா. இந்த ஊர்ல இதுக்கு மேல ஒரு நிமிஷம் நின்று எனக்கு உசுறு போயிரும்டா. சார் இந்த ஊர் பொம்பளை எல்லாம் உங்களை அவ்வளவு அசால்ட்டால விட்டுறாதீங்க சார். நீங்க இருக்கிற இடம் தேடி வந்து வெட்டு வாழுங்க. கரும்பு கட்டையாலே உங்களை முத்து வாழுங்க. எங்களுக்கு மட்டுமாவது பணத்தை கொடுத்துட்டு போங்க சார். கிழமை திங்கக்கிழமை ஆயிருச்சு. இன்னும் 3 நாளில பொங்க வரப்போகுது. ஒரு கரும்பு தட்டையே இந்த வீட்டில் கண்ணில் காங்கலையே. யாரையும் என் சின்னவன் என் வீட்டில் இருந்திருந்தா எத்தனை தட்டை கடிச்சு மொண்டு துப்பி இருப்பேன். ஒவ்வொருத்தியலுக்கு பல்லு இல்லாமல் திங்காமல் இருப்பாளுக. நான் கீவரிசை மேவரிசையெல்லாம் அம்பிட்டு பல்ல வச்சிருக்கேன். இந்த வீட்டில் ஒரு கரும்பு தட்டைக்கு நாதி இல்லையே. அப்பத்தா இந்த காராச்சேவை நான் வாங்கிட்டு வந்தது மாதிரி இருக்கு. ஆமா அப்பத்தா, நீ ராமேஸ்வரத்துல இருந்து வாங்கிட்டு வந்தல அந்த காராச்சேவை. நான் வாங்கிட்டு வந்ததை எனக்கே கொடுக்குற அளவுக்கு நம்ம ஏண்டி பொங்கலுக்கு இன்னும் 4 நாள் தானே கிடக்கு. கரும்பு தட்டையெல்லாம் வாங்கி கடிக்க மாட்டீங்களாடி? நம்மகிட்ட நீ கேட்க மாட்டியா? அம்மாவே வாங்கி தருவாங்க பத்தா. இந்த காராச்சேவை தின்னு. அம்மாவே வாங்கி தருவல? எப்ப வாங்கி தர அம்மா? அல்ல வாங்கி தர. ஒரு பண்டம் வாங்கி வைக்க மாட்டேங்கிறா, ஒரு பண்டம் சுட்டு தர மாட்டேங்கிறா. மார்கழி மாத்த குளிர் போட்டு வாட்டி எடுக்குது. என்னத்தைனாலும் ஒரு பலகாரம் வச்சு கூட சுட்டு கொடுக்க மாட்டேங்கிறாட்டி. எல்லாத்தையும் மிச்சம் பண்ணி என்ன கோட்டையா கட்டி வச்சிருக்க. ஒரு கருமத்துக்கு ஆள் இல்லை. அப்படியாப்பட்ட ஒரு கரும்பு தட்டை கூட வைக்கலையே. காராச்சேவை பொடியா பத்தா, நான் விளையாட போனோம். கரும்புதே இல்ல. காராச்சேவைனாலும் கொடு, திண்டு வாப்பா. இந்தா நான் போறேன். பூமாரி ஆட்டுக்குட்டி அவுத்து வரேன் பாத்துக்கன்னு தானே சொன்னேன். எங்கடி பாரு? அவ விளையாட போறோம்னு போயிட்டா. அவ எங்க ஆட்டுக்குட்டி பாக்குற? ஐயோ எனக்கு வேலை வேற இருக்கு. இந்த குட்டி சத்தோட ஆட்டுக்குட்டியை பாத்துக்கிற கூடாதா? அவர் இருந்த வரைக்கும் எனக்கு எந்த தொல்லையும் இல்லை. எல்லா வேலையும் அவர் பாத்துக்கிடுவாரு. வீட்டு வேலை மட்டும்தான் எனக்கா இருந்துச்சு. இந்த கடைக்கு போயிட்டு வந்தேன். இப்ப எல்லாத்தையும் நான் அள்ளி கொண்டு பார்க்க வேண்டியதா இருக்கு. சை, எதுக்கு இப்படி புலம்பிக்கிட்டு இருக்க? 2 ஆட்டுக்குட்டி தானே அந்த வயக்காட்டுல கட்டி விட்டா மேயாது. வயக்காடு ஊரா நெல்லு பறிஞ்சு கிடக்கு. எங்கிட்டு கொண்டு விட சொல்றிய? என்னத்தையாவது திண்டு வயிறு ஊதி சாகுறதுக்கா? அப்ப வீட்டுல கட்டி போட்டு 2 வேப்பங்களை அறுத்து கட்ட வேண்டியதானே? ஆமா, வேப்பங்களை கட்ட வேண்டியதான். வேப்பங்களை அந்த முனியம்மா விட்டு கரும்பு காட்டுக்கு பக்கத்துல இருக்கிற தரிசு சும்மா தானே கிடக்கு. அந்த தரிசுக்குள்ள வச்சத்தோட விட்டுட்டு வரலாம்ல. கரும்பு கடை முனியம்மா கரும்பு உத போட்டிருக்காளாக்கு. ஆமா, அவங்க வருஷம் தான் கரும்பு விடுவாங்களே. கரும்பு கொள்ளைக்கு பக்கத்துல இருக்கிற தரிசு நம்ம விட்டு தரிசு சும்மா தான் கிடக்கு. அதுல கொண்டு மேய்ச்சிட்டு விட்டுட்டு வாடின்னு சொல்றேன், கேட்க மாட்டேங்கிறா. சரி விடு, அவ போகலைன்னா என்ன, சின்ன பிள்ளை விளாண்டுட்டு போறா. நான் போய் இந்த குட்டியை மேய்ச்சி விட்டுட்டு கூட்டி ஏறவா. நீங்க புரியலக்கு? ஆமா, இப்படி திண்டுட்டு திண்ணையில உட்காந்து எண்ணத்தை கண்ட உடம்புதான் அவங்களதையில வந்து ஊதுது. இப்படியே பிடிச்சிட்டு போனேன்னா செத்த அப்படியே மேய்ச்சி விட்டுட்டு கூட்டி ஏறுவேன்ல. சரித்த, அப்ப நீங்க அவுத்துட்டு போயிருங்க. நான் வீட்டுல உள்ள வேலையை பாக்குறேன். நீ பாரு நான் போய்க்கிறேன். எப்பாடி இந்த 2 ஆட்டுக்குட்டியை வச்சுக்கிட்டு நான் படுற பாடு. நல்ல வேலை இன்னைக்காவது இந்த வேலை முடிஞ்சிச்சுதா. கரும்பு திங்கணும்னு ஆசைப்பட்டு நமக்கு ஆண்டவனா பார்த்து வழி விட்டுருக்கானே. போய் மோதி பாப்போம் முனியம்மா விட்டு கொள்ளையில. அம்மா சரி விடு, நீ ஒன்னும் அந்த செக்கை எரிக்கலையில, அப்புறம் ஏன் அழுதுகிட்டு இருக்க? எரிச்சு புட்டோம்னு தானடி நொன்னங்காரையும் திட்டிட்டு போறேன். ஒன்னு மட்டும் சேர்ந்து திட்டிட்டு போற. எப்படா சானஸ் கிடைக்கும்னு நாக்க தொங்க போட்டுக்கிட்டு தெரிஞ்சிருப்பா. அதுக்கு இப்ப தோதா போச்சா? அதுக்கான வேலையை இந்த பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். விடுமா, உன் மையன் மட்டும் ரொம்ப ஒழுங்காக்கு. ஒரு நேரத்துக்கு ஒரு குணம் வரும் உன் மையனுக்கு. பெரிய நல்ல உள்ளாட்டமாத்த நீ இழிவு. அப்படியே நான் சாமியை கும்பிட்டுட்டு ஓரத்துல தாண்டி வச்சுட்டு போனேன். அது எப்படி எரிஞ்சிச்சுன்னே எனக்கு தெரியலடி அன்னைக்கிலே. அதான் எனக்கு ஒரே கவலையாகவும் சிந்தனையாகவும் இருக்கு. அதான் விளக்கை ஏற்றி வச்சு விட்டு பேனும் ஓடிச்சுன்னு சொல்றியே. பேன் காத்துல பறந்து கூட வந்து எரிஞ்சிருக்கலாமா? சரி விடு, அதையே ஏன் யோசிச்சுக்கிட்டு இருக்க? பொங்கலுக்கு வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சா இல்லையா? நீங்களா பாக்குறீங்களா இல்ல ஆளு விட்டு பாக்குறீங்களா? இன்னும் ஒரு வேலையும் பார்க்கலம்டி. இனிமே தான் ஆரம்பிக்கணும். நீ என்ன செய்யற? கிழங்குலாம் வாங்கிட்டியா? எங்கம்மா, இந்த வருஷம் பணவதையெல்லாம் ஒன்றும் போடல. கிழங்குக்கு யார்கிட்டனாலும் காசுக்கு தான் வாங்கினேன். எம்மா உனக்கு வாங்கி கொடுத்து விடவா? வேணாம் அன்னைக்கிளி, நான் எங்களுக்குள்ள ஏதாவது கிடைக்குதான்னு பாக்குறேன். அந்த ஊர்ல எங்கம்மா பனங்கிழங்கு நல்ல கிழங்கு கிடைக்க போகுது? நம்ம ஊரு கிழங்கு மாதிரி கிடைக்குமா? பிஞ்சையும் பிணக்கானமா வச்சுக்கிட்டு ஊர்பட்ட காசுல சொல்லுவாங்க. நான் வாங்கி பசல கொடுத்து விடட்டுமா? அப்பாவுக்கு நல்லா பிடிக்கும், நல்லா விரும்பி சாப்பிடுவாங்கல்லம்மா. நீனும் நல்லா திம்பையில சாப்பிடத்தையும் செய்வாரு. என்னத்த நீ வாங்கி கொடுத்து அனுப்புன? வந்து கொடுத்துட்டு போனா தேவல, வந்து உன் மருமகிட்ட அசிங்கப்பட்டுட்டு போனா தேவலைன்னு சொல்லுவேன். ஏமா நீ வேற? சரி நீ வை, நான் உனக்கு பசல நாளைக்கு வாங்கி யார்ட்டையாவது கொடுத்து விடுறேன், சரியா? அடியில அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நீ சிரமப்படாத. நீ வீட்டுல உள்ள வேலையே உனக்கு ஊறுபட்டது இருக்கு. நீ பாரு, எங்கிட்டு போய் நீ கிழங்கு வாங்கிட்டு தெரிய போற. வனசா பணம் விதை போட்டிருக்காமா, நான் அவகிட்ட கேட்டு பாக்குறேன். அவ இல்லைன்னா வேற யார்ட்டையாவது விலைக்கு வாங்கியான்னு தரேன். சரி, இந்த வெங்கல பாத்திரத்தை பூரா எடுத்து போட்டிருக்கேன், நான் விளக்குனேன். சரி நீ பாரு, நான் அப்புறம் பேசுறேன், வைக்கவா? வை.
வந்தவளை வான்னு கூப்பிட மாட்டா அவங்க மருமக. அவங்க வீட்டுக்கு நாங்க வர சொல்றதுல அவங்க அசர மாட்டாங்க. இங்க என்னம்மா? அப்பா காலையில வாங்கிட்டு வந்த சாமான் பைக்குல விளக்கு விளக்குற பொடி இருக்கு, எடுத்துட்டு வா. பீதாம்பரி பொடி. அடி வரசாவா? என்னதான் புளிய போட்டு தேய்ச்சாலும் அந்த பொடியை போட்டு தேய்ச்சா தானே பளிச்சுன்னு இருக்கு. அம்மா இந்தா கொண்டா மக்கா. ஏமா மச்சில இருக்கிற எல்லா பாத்திரத்தையும் அள்ளி போட்டு வச்சிருக்க, இவ்வளத்தையும் நீ விளக்க போறியா? ஆமாடி, அப்புறம் பொங்கலுக்கு மொத்தமா சுத்தம் பண்ண வேணாமா? எல்லாத்தையும் தான் விளக்கனே. அதுக்காக இவ்வளவுமா? ஆமாடி, பொங்கலுக்கு மட்டும் தானே எல்லாத்தையும் எடுத்து விளக்குறேன். வருஷத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி பித்தளை சாமான் எல்லாம் எடுத்து விளக்கி கிளக்கி வச்சாத்தேன். நாளைக்கு உனக்கு உங்க அக்காளுக்கு இதெல்லாம் பாலிஷ் பண்ணி சீர் கொடுக்க முடியும். அப்படி எப்படி போட்டா வீணா போயிரும் பத்தியா? அஸ்கு புஸ்கு, பழைய பாத்திரத்தையும் எனக்கு பாலிஷ் பண்ணி கொடுப்பியோ? எனக்கெல்லாம் எல்லாம் புதுசா வேணும். அப்படி சொல்றீ மருமகளே. ஆமாடனே வாமக்கா. அக்கா, மருமக இப்பவே பயங்கர விவரமா இருக்கா. எல்லாம் புதுசா வாங்கிட்டு போகணுமாமே. ஐயா அத்தை, நான் சும்மா சொன்னேன். அதெல்லாம் இது எல்லாத்துலயும் விவரம் தான். எல்லாம் புதுசு புதுசா வேணும் கேட்கும் பாரு. அப்ப இந்த வாங்கி வச்சிருக்கிற பாத்திரத்தை அப்புறம் என்ன செய்யறதா? மூத்ததுதான் ஊமை, பாவம் எதை கொடுத்தாலும் வாங்கிக்கும் போல. இவன் நல்ல விவரம் தாண்டி நீ. அத்தை, அவளை பத்தி உங்க யாருக்குமே தெரியாது. அவ வாய் பேசாம இருக்கிறதுனால நீங்க ஊமை ஊமைன்றீங்க. ஆனா அவ தான் இருக்கிறதுலயே கேடி. அவ நல்லவ மாதிரி நடிச்சிட்டு இருக்கா. ஆமா ஆமா, நடிக்கிறா. இவ ரொம்ப நல்லவ தாண்டி. ஏங்கா, என் மருமக பிங்கவும் நல்ல பிள்ளைதான். என்ன பிங்கு, நீங்க தான் அத்தை எனக்கு எப்பவுமே சப்போர்ட் பண்ணுவீங்க. ஆமா ஆமா, சப்போர்ட் பண்ணனா பிடிக்கும். சப்போர்ட் பண்ணாம அவளுக்கு பேசிட்டோம்னா அவளை பார்த்தாலே எனக்கு பிடிக்க மாட்டேங்குதுன்னு ஒரே வார்த்தையில பல்ட்டி அடிச்சிருவாம் டி. சரி சரி, என்ன லீவா? பொங்கல் லீவ் அதுக்குள்ள விட்டாச்சா உனக்கு? ஆமாத்த, எங்க ஸ்கூல்ல விட்டுட்டாங்க. இன்னையில இருந்து லீவு தான். மாறாவுக்கும் லீவ் விட்டு ஒரே அடம்க்கா. இப்போ அப்பா விட்டு பனியும் இனியும் கிடந்துச்சுன்னா பழசை எடுத்துட்டு வா, இதை தொடச்சு வைப்போம். ஏதாவது வேலை சொல்லிக்கிட்டே இருக்கம்மா. ஓமக்கா, அம்மா ஒத்தால கிடந்து பாக்குறேன்ல, போய் எடுத்துட்டு வாப்போ. அன்னைக்கிலிக்கா வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. நான் இன்னும் ஒரு வேலை பார்க்கல. இங்க மாடனே, காலையில அள்ளி போட்டதுல இருந்து இப்படி போன பேசிக்கிட்டே தான் உட்காந்துருக்கேன். வேலை உடனே பாடல. அக்கா, பணக்கிழங்கு எங்கக்கா கிடைக்கும்? இந்த மாறா பைய கிழங்குன்னு போட்டு பிச்சு எடுக்கிறான். வாங்கிக்கலான்டான்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான். எனக்கு இன்னைக்கே வேணும்ங்கிறான். உங்ககிட்ட இருக்காக்கா? பணவதை போட்டிருக்கீங்களா? அம்மாவும் இப்பதான் மாடனே கேட்டுச்சு. வனசாதான் பணவதை போட்டிருக்கோம்னு சொன்னா. அவள்கிட்ட என்ன கேட்டு பாக்குறியா? வனசாக்கா மாமியா இருப்பாங்களே. மகாம்பியா இருந்தா என்னம்டி, உன்னை என்ன கடிச்சா முழுங்குது? நீயும் போய் சும்மா கேளு போ. இல்லக்கா, ஒரு மாதிரி சங்கட்டமா இருக்கு. அன்னைக்கிலிக்கா பாட்டி நடுவலி, வா வா. மாடனு, வேலை நேரத்துல அக்கா வீட்டுல வந்து நிக்கிற? சும்மா தாண்டி, மாறன் கிழங்கு கேட்டானேன்னு வந்தேன். அக்கா, நானும் கிழங்கு வாங்கதான் வந்தேன். எனக்கு ஒரு 50 கிழங்கு பிடிங்கிரு. 50 கிழங்கு எதுக்குட்டி? ஏக்கா, நான் என் புருஷன் புள்ள நாங்களே 3 பேரு, என் மாமா மாமியா 2 பேரு, மொத்தம் குடும்பத்துல 5 பேர் ஆச்சு. ஆளுக்கு 10 கிழங்குனாலும் ஒரு 50 கிழங்கு தராதா? இது கூட பொங்கலுக்கு சாப்பிடலைன்னா எப்படிக்கா? வருஷத்துக்கு ஒரு முறை கிடைக்கிற நேரத்துல தானே சீசனல் ஃபுட் எல்லாம் சாப்பிட்டுக்கிற முடியும். நீ சொல்றதெல்லாம் நிஜம் தாண்டி நெடுவலி. ஆனா அக்கா கிட்டயே கிழங்கு இல்லையா, என்ன பண்றது? அக்கா, கிழங்கு இல்லையா? ஆமாடி நெடுவலி, என்ன வாழை வீட்டுல இருக்கங்கிறத மறந்துட்டீங்களோ? என் மாமியா தானே பணவதை போட்டிருக்கேன். என்கிட்ட எந்த கிழங்கு இருக்கு? அப்ப இந்த வருஷம் கிழங்கு வனசா போட்டிருக்காடி. வாங்க அங்கே போய் வாங்கிக்கிடுவான். சரி, அப்ப வாக்கா, இப்பவே போய் ஆளுக்கு 4 கிழங்க நோண்டி வாங்கிட்டு வந்துருவான். இல்ல, எனக்கு வேலை இருக்கு. ஊருப்பட்ட பாத்திரத்தை அள்ளி போட்டுட்டு உட்காந்துருக்கேன். இதை பூரா நான் விளக்கி கழுவணுமா என்ன? அட என்னக்கா விளக்கிக்கிட்டு இருக்க? இன்னும் பொங்கலுக்கு 3-4 நாள் இருக்குல்ல, அப்புறம் விளக்கிக்கிறலாம் வா. இல்ல, என்ன திமுறை எடுத்து போய் தெரியுற? எல்லாத்தையும் அள்ளி போட்டுட்டு உட்காந்துருக்கேன். நான் விளக்க நான் போடி எங்கிட்டு, அப்புறமே போய் வாங்கிக்கிடுவோம் விடு. ஆடனு சொல்லல, உனக்கு தானே நான் பேசிக்கிட்டு இருக்கேன். பாலை போய் பணவதை நோண்டிட்டு அப்படியே வாங்கிட்டு வருவான். லூசு, அக்கா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. முட்டை வேணுமா வேணாமா? கிழங்கு முட்டையா? ஆமா, அப்புறம் என்ன கோழி முட்டையா? வேணும். எனக்கும் வேணும். அப்ப வா, இந்த குந்தானிட்ட நின்று பிரயோஜனம் இல்ல. வனசாக்காவை போய் நோண்டி நொங்கெடுப்போம். அப்பத்தான் அது பழங்கிழங்கு வந்து நோண்டும். இல்ல, நான் இதை முடிச்சிட்டு வர, எல்லாரும் சேர்ந்து போமே. அதுக்கெல்லாம் எனக்கு டைம் இல்லக்கா. இப்பவே நான் பழங்கிழங்க சுட்டு திங்கணும், எல்லாம் அவிச்சு திங்கணும். உன்கிட்ட நின்று டைம் வேஸ்ட் பண்ண நான் விரும்பல. மாடனு, நீ வாரியா? வரேன்டி, அக்காவும் சேர்ந்து போலாம். ஏக்கா, நீ வேலையெல்லாம் முடிச்சிட்டு பின்னாடி வா. அதுக்குள்ள நாங்க நோண்டி கிண்டி வைக்கிறோம், சரியா? சரி, எடுத்து வைங்க. அம்மா வீட்டுக்கும் வனசாட்ட கிழங்கு கேட்டோம்னு சொல்லு. சரி சீக்கிரம் வா. நீ மசம் இப்படி உட்காந்துருந்தீங்கன்னா அங்கனக்குள்ளேயே 4 ஓலையை போட்டு கொளுத்தி அங்கனக்குள்ளேயே உட்காந்து சுட்டு தின்னுட்டே வருவேன். போடி அத்தா, வந்துடுறேன் போங்க. வாழ மாட்டேன்னு போவோம். அங்கிட்டு ஓடு, அங்கிட்டு போ. அங்கிட்டு போய் மேய்தான் பாருவே. இது என்ன போட்டு இடையால ஒண்ணுது? ஐயே, அந்த கரும்புக்கு ஆசைப்பட்டு கூட்டிட்டு வந்தது சிறையாவுல இருக்கு. போ அங்கிட்டு தான் புல்லு கிடக்கு. போய் அருகம்புல்லு நல்லா கிடக்கு, போய் மேய வேண்டியதானே. இங்கிட்டு கொல்ல மலிச்சுக்கிட்டு தெரியுது பாரு. தடி செத்த அது வாட்டுக்கு மேய்ஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுச்சுன்னா அந்த கரும்பு காட்டுக்குள்ள பூர்வம்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஒரு செவைக்கு நின்று மேய்ஞ்சு தொலைய மாட்டேங்குதே.
போ போறியா இல்லையா ஒரு சவைக்கு போ அங்கிட்டு என்ன தொழிவட்ட அடிக்குதுன்னு பாரு இந்த அங்கிட்டு போய் மேயுவேன் அக்கா வாக்கா என்னடி கருப்பாயி ஆடு மேய்க்கிறியாக்கா ஆமாக்கா ஒரு வாய் சோறு திங்கிறது ஒன்னதே அந்த வீட்டுல நான் வேலை பார்த்து சாகுறதும் ஒன்னதேம் போ ஏண்டி சோறு திங்கிறதுக்காக வேலை பார்க்க சொல்றாளாக்கும் உன் மருமக ஆமா என்னத்த சொல்ல எங்க ஒரு மாடு தான் நிக்குது வேற மாடுகள் இல்லையா மற்றதெல்லாம் கட்டி போட்டு இற ஓட்டா மேய்ஞ்சிக்கிட்டு கிடக்க முடியும் இதுக்கு மட்டும்தான் இப்படியே லாவட்டம் அடிச்சுக்கிட்டு வரணும் இப்படியே கூட்டிட்டு வந்தாத்தான் நுனி புல்லா மேய்ஞ்சிக்கிட்டு வருவாங்க மொட்டை என்னத்தையே 10 பால் இருக்கணுமேங்கிறதுக்காண்டி தெரியுவேன் இப்படி நல்லா தாக்க அங்கிட்டு ஓரமா கட்டிட்டு வாங்கலேன் இந்த கரும்பு காட்டுக்குள்ளேனா போயிட்டு வருவான் கரும்பு காட்டுக்குள்ளையா ஆமாக்கா முனியம் அவுட்டு வயல்ல சரியான தட்டத்தையா கரும்பு கிடக்கு செத்த வந்து என்ன அப்படி போய் எட்டி பார்த்துட்டு வரலாம்ல என்னடி சொல்ற ஆள் இருப்பாங்கல்ல ஒருத்தரையும் காணம்க்கா இப்பத்தான் எட்டி பார்த்துட்டு வந்தேன் ஒத்தையா போறதுக்கு ஒரு மாறி இருக்கேன்னு உட்காந்தேன் துணைக்கு வேற என்ன செந்து பேரும் சேர்ந்து போவான் இருடி இந்த மாட்டை பத்தி கட்டிட்டு ஓடி இறன் இரு வாங்கக்கா வாங்க இங்கிட்டு போங்கிட்டு அடேங்கப்பா எம்பூட்டு கரும்பு என் மரும கறிட்ட ஒரு தட்டை கேட்டதுக்கு வாங்கி தர மாட்டோம்னாக்கா இங்க வாருங்களே எம்பூட்டு தட்டை கிடக்குன்னு ஆத்தாடி இன்னைக்கு பூரா உட்காந்து திண்டாலும் திங்கலாம் போல் இருக்கே அப்படி கருப்பாயி எனக்கு சுகர் வேற இல்லம்டி இருக்கு இது திண்டா மேற்கொண்டு சுகர்ல கூடி தொலைஞ்சிரு ஆனா திங்காமலே விட்டுட்டு போக முடியாத ஆசையா இருக்கே என்னக்கா நீங்க ஒன்றும் சுகர்னு வருஷம் பூராந்தேன் சுகர் இருக்கு ஆனா நல்ல நாள் பெருநாளுக்கு இந்த மாதிரி திங்கிற பண்டத்தை திங்காம இருக்க முடியுமாக்கா என்னக்கா சுகர் ஒரு நாளைக்கு இதை திண்டு விட்டு மாத்திரையை போட்டுக்கிறேன் இந்த வருஷம் விட்டோம்னா அடுத்த வருஷம் தானே கிடைக்கும் அடுத்த மாசம் கரும்பு தட்டையை கொண்டுட்டு வந்தா கூட திண்டு வாக்குறதுக்கு நல்லா இருக்காது இழைச்சு கிடக்கும் அந்தந்த மாசத்துல அந்தந்த அறுவடையை பண்ணி திண்டு ஆத்தரணும்க்கா அப்படி சொல்றியோ ஆமாக்கா சுகர் கூடனா மாத்திரை கத்திரையை போட்டுக்கிறலாம் வாங்க மேலே ஏறி பார்ப்போம் எப்படி கிடக்கு என்ன ஏதுன்னு அடி விவரமா அருவாலாம் கொண்டுட்டு வந்திருக்கேன்டி வீட்டுல இருந்து வரையிலேயே பிளானோ ஆமாக்கா அதுக்காகத்தான் ஆட்டை பத்திட்டு வந்தேன் சொல்லி முடுவா மருமக பத்தி விட்டான்னு சொன்னா இப்ப கரும்பு திங்கிறதுக்கு வந்தோம்னு சொல்ற பிராட்டுக்காரன் அக்கா ஒத்தால எல்லாத்தையும் வெட்ட முடியாதுக்கா வயசாரு சொத்தியில அவங்களுக்கு உண்டான கரும்பு அவங்க வெட்டிக்கிருவோம்க்கா ஆளுக்கு பதியா திண்டுக்கிருவோம் சரியா அடி வயசானவளுக்கு வெட்டி தரக்கூடாதா சரி நீ உனக்கு 2 தட்டையை வெட்டிட்டு அருவாளை கொடு எனக்கு 2 தட்டை வெட்டிக்கிறேன் சரிக்கா யாத்தே எத்தா தண்டி கரும்பு ஏன் ஒசரத்துக்கு இருக்கே அருவாளை கொடுமுட்டி தோட்டத்து கரையவனாவது வந்துட போறேன் நான் வெட்டிக்கிறேன் இந்தாங்கக்கா சீக்கிரம் வெட்டுங்க 2 பேரும் சேர்ந்து உட்காந்து திம்போம் யாத்தாடி இது என்ன கரும்பா கட்டையாடி இந்த வெட்டுது கரும்பு ஒன்னொன்னு கறி துண்ட மாட்டோமா அப்படி ருசியா இருக்குக்கா ஏன் கேக்குறிய என்ன இனிப்பு நல்லா இருக்கோ ஆமாக்கா வெட்டி கடிங்க வச்சுக்கிட்டே என்ன செய்ய போறிய கழுத அந்த கரும்பு திங்கிறதுனால சுகர் குடிச்சுன்னா கூட்டிட்டு போகுது அதையெல்லாம் யோசிக்காம திண்டு விடுங்கக்கா ஆமாடி கருப்பாயி திம்போம் முருகன் மேடம் நீங்க திரும்ப ஆபீஸ்க்கு வந்துட்டீங்களா? ஏன் முருகன் நான் வரமாட்டேன்னு நினைச்சீங்களா இல்ல வரக்கூடாதுன்னு நினைச்சீங்களா? ஐயோ மேடம் நீங்க இல்லாம ஷோரூமே களையளந்து போயிருந்துச்சு மேடம். நீங்க வந்தாதான் ஷோரூமுக்கே ஒரு கெத்தா இருக்கு. என்ன முருகன் உள்ள என்ட்ரு ஆன உடனே ஐஸ் பாரத்துக்கு தலையில வைக்கிறீங்க? ஐயோ மேடம் ஐஸ் வைக்கணும்னு நினைச்சலாம் சொல்லல, உண்மையதான் மேடம் சொன்னேன். நீங்க இல்லாம சாருமே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாரு. நிறைய கஸ்டமர்ஸ் எல்லாம் சமாளிக்க முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாரு மேடம். ஏன் அதான் நீங்க இருந்தீங்க ஸ்டாஃப் இருந்தாங்க அப்புறம் என்ன பிரச்சனை? என்ன ஏதுன்னு ரேட்டை சொல்லி பில் போட வேண்டியதானே? அப்படி இல்லை மேடம், நீங்களா இருந்தா கஸ்டமரோட மண்டையை கழுவி அது இதுன்னு ஏதாவது பேசி எப்படியும் வந்ததுக்கு ஏதாவது ஒரு சின்ன பொருளாவது வாங்க வச்சிருவீங்க. ஆனால் சார் அப்படி இல்லை மேடம். ஏதோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்குங்க, பிடிக்கலன்னா நீங்கள் வேற ஷோரூம் கூட போய்க்கலான்னு அந்த மாதிரி பேசிட்டார் மேடம். அதனால பெரிய கஸ்டமர் எதுவும் வரல. ஓஹோ அதான் முருகன் அவருக்கு பிசினஸ் ட்ரிக்கெல்லாம் ஒன்றும் பெருசா தெரியாது. ஏதோ என்ன பேக் போனா வச்சுக்கிட்டு அவர் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு, வேற ஒன்றும் இல்லை. ஓ ஓகே தான் மேடம், நீங்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த இடத்துக்கே ஒரு அழகு கிடைச்சிருக்கு. ஓ ஓகே ஓகே சரி போதும் ரொம்ப ஐஸ் வைக்காதீங்க, நான் அப்புறம் உருகிற போறேன். முருகன் சார் சொல்லுங்க சார். என்ன முருகன் மேடம் பார்த்தோன்னா பயங்கர ஹாப்பியோ? சார் அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார். என்ன முருகன் அப்படிலாம் ஒன்றும் இல்லையா? அப்ப நான் வந்ததை நினைச்சு உங்களுக்கு சந்தோஷம் இல்லையா? ஐயோ மேடம் அப்படிலாம் இல்லை மேடம், சந்தோஷம்தான். அப்படிலாம் இல்லைன்றீங்களா இல்ல ஆமான்றீங்களா? மேடம் என்ன வம்புல மாட்டி விடாதீங்க மேடம்.
குடோனுக்கு இன்னைக்கு சரக்கு வந்திருக்கு, அது என்ன ஏதுன்னு நோட் பண்ணிருங்க. ஆ ஓகே ஓகே சார். என்ன சௌமியா, வந்த உடனே கணக்கு வழக்கில் உட்காந்தாச்சு போல் இருக்கு. என்னங்க இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க? ஏன் என்னாச்சு? ஷோரூம் ஆரம்பிக்கும் போதே நிறைய பிஸ்னஸ் ட்ரிக்கெல்லாம் நம்ம பேசதானங்க செஞ்சோம். அதை எதையுமே எக்ஸிக்யூட் பண்ணாம அப்படியே வச்சிருந்திருக்கீங்க. அப்புறம் எப்படிங்க சேல்ஸ் வரும்? என்ன சௌமியா சொல்ற? என்ன பண்ணல? நல்ல ஆர்டர் தானே எடுத்திருக்கேன். அந்த ஒரு ஆர்டர் வந்தா போதுமா? அதுக்கப்புறம் சின்ன சின்ன ஆர்டர்லாம் வர வேண்டாமா? சின்ன சின்னதா வந்தா தானே பெருசா பார்க்க முடியும். இதே மாதிரி மொத்தமா கிடைக்கிற ஆர்டர் எத்தனை பேருக்கு கிடைக்கும்? வருஷத்துல ஒரு தடவை கிடைச்சா போதுமா? அதை வச்சு நம்ம கடன் கட்டிடலாமா? என்ன சௌமியா சொல்ல வர? சொல்லு எதா இருந்தாலும். ஃபெஸ்டிவல் ட்ரிக்கு தாங்க. நான் தான் ஒவ்வொரு ஃபெஸ்டிவலுக்கும் ஆஃபர் போடுங்கன்னு சொன்னேன்ல, அதை நீங்கள் எதுவுமே பண்ணவே இல்லை. இப்போ பொங்கலுக்கு இன்னும் 3 நாள் தான் இருக்குது. அதுக்குள்ளே ஒரு ஆஃபர் கூட போடாமல் வச்சுருக்கீங்க. பொங்கலுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி இருந்தே ஆஃபர் போடுறது இல்லையா? அப்போ தானங்க பொங்கல் ஆஃபர், நியூ இயர் ஆஃபர், நம்மளுக்கு அப்போ தீபாவளி ஆஃபர்னு ஒவ்வொன்றா வந்து மக்கள் அட்ராக்ட் ஆகி வாங்குவாங்க. ஆஃபரில் வாங்குறவங்க எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? ஆமா சொன்னில. அன்னைக்கு நான் அப்படி பண்ணிட்டேங்கிறதுக்கு மட்டும் எவ்வளோ கோவப்பட்டீங்க. அதுக்கப்புறம் நான் இருந்திருந்தேன்னா கிறிஸ்மஸ் ஆஃபர், நியூ இயர் ஆஃபர், இப்போ பொங்கல் ஆஃபர்னு எவ்வளோ போட்டு ஆஃபரில் அள்ளி இருந்திருக்கலாம் தெரியுமா? என்னங்க நீங்கள் இப்படி இருக்கீங்க? இனிமே போட முடியாதா? ஆமாம், ஒரு மாசமா போட்டு மக்களோட மண்டையை கழுவி அவங்கள அட்ராக்ட் பண்ணி வாங்க வச்சிருக்கணும். பொங்கலே முடிய போகுது, இனிமே பொங்கல் ஆஃபர் போட போறீங்களா? அது நீனும் கூட இல்லையா, வீட்லயும் இப்படி பிரச்சனையா, அதனால எனக்கு என்ன பண்றதுனே மூளை வேலை செய்யல. சரி இப்போ என்ன, அடுத்து எதுவும் நம்மளால பண்ண முடியாதா? புது வருஷத்துல தாங்க மக்கள் ஏதாவது வாங்கணும்னு சொல்லி முற்படுவாங்க. பொங்கலுக்கு வாங்குவாங்க. இப்போ என்ன வாங்க? சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த 3 நாளை நான் பேஸ் பண்ணி ஏதாவது ஒரு சின்ன சின்ன ஆஃபருங்கிற மாதிரி போட்டு அனௌன்ஸ்மெண்ட்டை கொஞ்சம் பெருசாக பண்ணுவோம். அப்படின்னா இந்த கொஞ்ச நாளில் ஏதாவது பார்க்கலாம், ட்ரை பண்ணுறேன். முடியுமா சௌமியா? இல்லைன்னா விட்டுட்டு அடுத்த வருஷம் பார்த்துக்கலாமா? ஐயோ, அப்பப்போ கிடைக்கிற சான்ஸ் எல்லாம் விடவே கூடாது. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் இந்த 1 வீக் எப்போதும் மக்கள் கொஞ்சம் அந்த பொங்கல் வைப்லேயே தான் இருப்பாங்க. அந்த வைப்பை வச்சு நம்ம ஏதாவது சேல்ஸ் பார்க்கலாம். பார்ப்போம். கொஞ்சம் விளம்பரத்தை கொஞ்சம் பெருசுப்படுத்தணும், நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கணும். அது இதுன்னு பார்த்துக்கலாம், விடுங்க. சரி, அப்போ அதுக்கெல்லாம் என்ன பண்ணணும்னு சொல்லு சௌமியா, அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கலாம். அதை தான் நானும் பார்த்துட்டு இருந்தேன். எந்த பொருளுக்கு என்ன மாதிரி டிஸ்கவுண்ட் கொடுக்கலாம், எதை ஆஃபரில் போட்டால் எதை ஃப்ரீயாக கொடுக்கலாம், ஃப்ரீ கிஃப்ட்டுக்கு எது ஒர்க் அவுட் ஆகும், எது ஒர்த்தாக இருக்கும், எல்லாத்தையும் பார்த்து அதை பேஸ் பண்ணி தாங்க போடணும். சரி, நான் பார்த்துக்கிறேன். அட பனங்கிழங்க சுட்டு திண்டு எம்புட்டு நாளாச்சு. போன வருஷம் பொங்கலுக்கு திண்டது நாக்கெல்லாம் எச்சி ஊறுதுக்கா. வீட்டில் ஊறுப்பட்ட வேலை கிடக்கு. இந்த சின்ன பிள்ளைகளோட சேர்ந்து நான் இப்படி வந்து சுட்டுக்கிட்டு தெரியுறேன் பாரு. என்ன சின்ன பிள்ளைகளா? அதானே, எங்களுக்கும் பூமாரி வயசுல தானே பிள்ளை இருக்கு. அப்புறம் என்ன எங்களை மட்டும் சின்ன பிள்ளைன்றீங்க? அல்ல கேளுடி மாடனு, அக்கான்னு கூப்பிட்றதுனால நம்மள ரொம்ப சின்ன பிள்ளையால வைக்கிறாங்க. அடியே, நான் என் தங்கச்சியை வளர்க்கணுங்கிறதுக்காண்டி 5 வருஷமா குழந்தை இல்லாம வேணான்னு தள்ளி போட்டிருந்தோம். அதுக்காக நீங்களும் நானும் சமமாயிட முடியுமா? அதெல்லாம் முடியாது. உள்ள கணக்கு தான் கணக்கு. ஏதோ அக்கான்னு கூப்பிட்றதுக்காண்டி ஓவரா பண்ணாத. அக்கானு கூப்பிட வேணா, நீ அடியேலும் கூப்பிட்டாலும் பரவாயில்ல. எனக்கு வேலை இருக்குல்லடி, பொங்க வேலை வீட்டில் எம்புடு தெரியுமா இருக்கு. எல்லாத்தையும் போட்டுட்டு சின்ன பிள்ளை மாதிரி உங்க கூட சேர்ந்து பனங்கிழங்க சுட்டு திண்டுக்கிட்டு தெரியுறேன். இதெல்லாம் லைஃப்ல ஒரு பார்ட்டுக்கா. இந்த மாதிரி சந்தோஷமான விஷயங்கள் எல்லாம் அப்பப்ப என்ஜாய் பண்ணணும். சும்மா 24 மணி நேரமும் பாத்திரம் விளக்குனேன், வீடு கூட்டுனேன், துணி துவைச்சேன், புருஷனுக்கு சோறாக்கி போட்டேன், மாமியால போட்டு தள்ள பிளான் பண்ணோம்னா அப்படியே செய்யக்கூடாது. லைஃப்ல சின்ன சின்ன என்டர்டைன்மெண்ட்டுகள் எல்லாம் அனுபவிச்சுக்கிறணும். தெரியுதா இல்லையா? தெரியல, நான் தான் வாரம்னு சொன்னேன்ல, அதுக்குள்ள இப்படி விட்டுட்டு வந்துட்டியா? யாருது? நிக்கலிக்கா, இப்பதான் சுட்டுக்கிட்டு இருக்கோம். வா, ஏன்டி இங்கனக்குள்ளே போட்டு சுடுறிய? வீட்டை கொண்டு வந்து அலசிவிட்டு அவிச்சு திங்கலாம்ல. அட, அவிச்சு திங்கிறது ஒரு டேஸ்ட், புடுங்கின இடத்துலயே அங்கனையே போட்டு சுட்டு திங்கிறது ஒரு டேஸ்ட். மண் வாசனையோட எவ்வளவு வாசனையா இருக்கு பத்தியா? மண்ணோட போட்டு சுடுறீங்களாக்க? இல்ல, அவ கிடக்க மண்ணை எல்லாம் தட்டிக்கிட்டு தான் போட்டு சுடுறோம். அதானே பார்த்தேன், மண்ணோட போட்டு சுட்டா நரைச்சு வீணா போயிரும் கிழங்கு. அடி, வீட்டுக்கு கொண்டுட்டு வந்து அவிச்சு போட்டு நல்லா திங்கலாமே. இப்படி போட்டு பண்றாளுங்க. வீட்டுக்கு தனியா அக்கா பறிச்சு வச்சிருக்காங்க, இங்க பாருங்க. கிழங்கு இருக்கோ பனசா? எங்க அம்மா வீட்டுக்கும் கிழங்கு கேட்டனடி. இருக்கா, எடுத்து வச்சிருக்கியா? அதெல்லாம் எல்லாருக்கும் இருக்குக்கா. நான் என்ன ஒத்தாளா போட்டு திங்க போறேனா இல்லை வியாபாரத்துக்கு கொண்டு போய் விற்க போறேனா? எல்லாருக்கும் சேர்ந்து தான் போட்டிருக்கேன். எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம். சாமி கும்பிட்றதுக்கு எனக்கு 5-6 கொடு, அம்மா வீட்டுக்கு மட்டும் கொஞ்சம் உண்டனை கொடு. பாவம், அதுதான் ஆசைப்பட்டுச்சு. சரி வந்து உட்காருவா. ஜோதியில ஐக்கியமாது கிழங்கு சுட்டுருச்சு, சாப்பிடலாம். வாரேன், அதுக்கு தானே ஓடி வந்தேன். ஆடனே அப்படியே குச்சி வச்சு களைச்சிக்கிட்டு ஒன்னொன்னா எடு, இங்கனே உட்காந்து திம்போம். பறக்காத, எடுப்போம். இரு, அருகிருச்சுனா வீணா போயிரும்ல எருமை. எடு. இருமாடனே, நான் அந்த எடுக்கிறேன். இருங்கடி, சுட்டுக்கிட்டு போகுது. அட என்ன மனம்? அடி, இங்கிட்டு 2 கொடுங்கடி, நானும் உட்காந்துருக்கேன்ல. இந்தக்கா உனக்கு இல்லாமல சங்கத்தலைவி உனக்கு கொடுக்காம சாப்பிடுவோமா?
நான் 1000 சொல்லுங்க. என்னதான் நம்ம பேக்கரி கடையில கொண்டு ஊருப்பட்ட காசை போட்டு 500 1000ன்னு செலவழிச்சு வாங்கி திண்டாலும் இந்த மாதிரி பனங்கிழங்கு பனங்காய் நொங்கு பதனின்னு இதுல இருக்கிற ருசி தனிதான் என்ன. ஆமாம் இதெல்லாம் கிராமத்தாளுகளுக்கு மட்டும்தானக்கா கிடைக்கும். அந்த பேக்கரி பலகாரத்தில் ஊறுப்பட்ட சர்க்கரையை போட்டு கிண்டி அதில் பல கலர் கெமிக்கலையும் ஆட்டி வச்சிருக்கிறதுல என்ன இருக்க போகுது? இதெல்லாம் இயற்கையாக உரம் போடாமல் கெமிக்கல் சேர்க்காம கிடைக்கக்கூடிய பொருட்கள். இதில் இருக்கிற ஆரோக்கியமும் சத்து வேற இதில் இருக்கும். உரிச்சு போட்டு தின்னு தின்னு. எக்கா தின்றதோட பேசாம ஓடிடுவோமே, என்னத்துக்கு அறுத்துக்கிட்டு. இவ ஒரு தொட நடுங்கியால இருப்பாவல, இங்கனையே 2 வெட்டி திண்டா எம்பிட்டு நேரத்துக்கிட்டே உட்காந்து திங்கிறது. தோட்டத்துக்காக வந்துட்டேன்னு மாட்டிக்கிற மாட்டோமே, அதை ஆளுக்கு 2 வெட்டி இந்த சாக்குல போட்டுட்டு போனோம்னா வீட்டுல வச்சு பொறுமையா திங்கலாம்ல. உங்களுக்கு அப்புறம் என்ன காசு கொடுத்தா வாங்குவே? ஆசையாத்தான் இருக்கு, ஆனா பயமாவும் இருக்குக்கா. பயப்பட்டா காரியம் சாதிக்க முடியுமா, காசு சம்பாதிக்க முடியுமா? வெட்டிட்டு வாடி, நாளைக்கு வந்து பார்த்தோம்னா தர மட்டமா எல்லாத்தையும் அறுத்துட்டு போயிடுவாங்க. இன்னைக்கே புடுங்க முட்டுக்கும் புடுங்கிக்கிட்டாத்தான் உண்டு. எரியில ஒளியில புடுங்க முட்டுக்கும் தாண்டி லாபம். எரிஞ்சு முடிச்சிட்டா என்ன இருக்கேன்? அப்படி சொல்றீங்களோ? ஆனா பயமா இருக்குக்கா. பேசாம இல்லைன்னா நீ கிளம்பி போ, நான் அந்த சாக்குல 5-6 கரும்பு வெட்டி போட்டுட்டு பேசாம வந்துடுறேன். சும்மா எப்ப பார்த்தாலும் தொட நடுங்கிக்கிட்டு. எக்க சரி கோபப்படாதியே, வாங்க வெட்டுவோம். உள் பகுதியில் இருக்கிறதுனால யாருக்கும் தெரியாதுல்ல. தெரியாது முட்டி, வாசம் வரப்ப அந்த பக்கம் இருக்கு, நம்ம நடுப்பகுதியில தானே நிக்கிறோம். தெரியாது வா வெட்டுவான். சரிக்கா, முதல்ல நீங்களே வெட்டுங்க, அப்புறம் நான் வெட்டுறேன். நல்லா ஆத்தேன் கூட அருவாளே. பரவாயில்ல, கரும்பெல்லாம் அறுவடைக்கு ரெடி ஆயிடுச்சு. நாளைக்கே ஆளை விட்டு சரிச்சிட வேண்டியதேன். என்ன ஒரு தைரியம் இருந்தா இந்த முனியப்பன் கரும்பு தோட்டத்துக்குள்ள பூந்து இங்கனக்குள்ளேயே கரும்பை வெட்டி தைரியத்தோட இங்கன உட்காந்து திண்டுட்டு போயிருப்பேன். என்ன எங்கிட்ட சத்தம் கேக்குது? வெட்டுங்க படக்குன்னு வெட்டுங்க. ஏலே, எவன்டா அது ஏன் கரும்பு காட்டுக்குள்ள? எக்கா தோட்டத்துக்காரன் வந்துட்டேன் போல் இருக்குக்கா. இன்னைக்கு எவன் மாற்றியெல்லாம் ஞாபகத்துல வச்சுக்கோங்கடா. என் அருவாளுக்கு இறங்கி என் கரும்பு தோட்டத்துக்கு உரமாக்கிட்டு போயிருவேன்டா. அத்தாடி நான் என்ன செய்வேன்? அக்கா அருவாளுக்கு இற நம்ம தானக்கா. அடி பேரில வாழே, நான் அப்பவே சொன்னேன் அடுத்த தோட்டத்துல எல்லாம் வேணான்னு. சுகருக்கு மாத்திரை போட்டுக்கறலாம் வாக்கான்னு ஆசையை கூட்டிட்டு வந்து இப்படி என்ன தொட நடுங்க வச்சுட்டு அடி பாவி. எனக்கு இப்பவே ஒண்ணுக்கு வந்துரும் போல் இருக்கக்கா, பயமா இருக்குக்கா. பாய மூடி, நீனும் பயந்து என்னையும் பயப்பட வச்சிடாத. எங்கிட்ட அதை தப்பிச்சு ஓட பாப்போம். எவன்டாது எங்கடா இருக்கிய? கையில மாட்டினா இன்னைக்கு தொலைஞ்சிடா ராஸ்கோல்களா. யார் அது? பொம்பளை மாதிரி தெரியுது. ஏதோ பொம்பளையிலால வந்து கரும்பு காட்டுக்குள்ள தெரியறியா? இன்னைக்கு இருக்கிற உங்களுக்கு என்ன ஒரு தைரியம் இருந்தா அந்த அருவா முனியப்பங்கிட்டே வந்து வச்சுக்கிறீங்கள. ஏன் கரும்பு காட்டுக்குள்ள வர்றதுக்கு உங்களுக்கு என்ன துணிச்சல் இருக்குன்னு இன்னைக்கு வர்றல. இன்னைக்கு என் அருவாவுக்கு உங்களை இறையாக்கி கரும்பு காட்டுக்கு உரமாக்குறல. அத்தி கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி வெடியாவுல இருக்கு. ஓடியாடி கருப்பாயி ஓடியாந்துரு. அமுகு டுமுகு அமால் டுமால். அமுகு